ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? 3 நாளாக சாமி கும்பிட்லங்க. இப்போ வந்து நான் சஷ்டி விரதத்தில் இருக்கேன். அது நிறைய பேர் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நான் வந்து எப்படி இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் மட்டும் சாப்பிட மாட்டேன். அப்புறம் ஈவினிங் வந்து ஒரு 4:00 போல் சாப்பிட்ருவேன். சாமி கும்பிட்டு வேலைக்கு போயிட்டு வந்து சாமி கும்பிட்டு சாப்பிட்ருவேன். 3 நாளாக வந்து நமக்கு வந்து பீரியட்ஸு. அதனால் வந்து நான் 3 நாளாக சாமி கும்பிடல. பீரியட்ஸ் முடிஞ்சு 3வது நாள் 4வது நாள் வந்து நான் திரும்பவும் எல்லா பூஜை ஃபோட்டோ அப்புறம் பூஜை சாமான் எல்லாம் வந்து கழுவி நீட்டாக தொடச்சி திரும்ப புதுசாக பூஜை பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் அந்த 3 நாளுமே பீரியட்ஸ் இருந்தாலுமே நம்ம விரதத்தில் இருக்கிறது தான். சாமி கும்பிடலை, அவ்வளோதான், விளக்கேற்றலை. ஆனால் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நான் மனசார சாமி கடவுளை நினச்சிட்டு முருகப்பெருமாளை நினச்சிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவேனே ஈவினிங்கில். ஆனால் ஈவினிங்கில் சாப்பிட்றது தான் ஈவினிங்கில் தான் சாப்பிட்ருந்தேன். பீரியட்ஸுன்னா நிறைய பேர் வந்து நம்மளுக்கு இன்றைக்கி பீரியட்ஸ் தானே, நான்வெஜ் சாப்பிட்லாம், இன்றைக்கி நம்மளுக்கு கணக்கு இல்லை அப்படின்லாம் கிடையாது. நம்ம வந்து இது வந்து ஒரு இயற்கைன்னு சொல்லலாம். அதனால் வந்து இது வந்து ஒரு தீட்டு. இப்போ தான் எல்லாருமே வந்து அப்போ தான் தீட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லாம் வந்து சகஜமாகிடுச்சு. இருந்தாலும் நம்ம மனசு கஷ்டமாக இருக்குன்றதுக்காக நான் வந்து விளக்கு ஏற்றலை. இன்றைக்கி தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு சாமி கும்பிட்டா மாதிரி ஒரு ஃபீல். ஆனால் அந்த 3 நாள் எனக்கு சாமி கும்பிடாமல் இருந்தது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு மாதிரி மனமே அழுத்தமாக இருந்தது. இன்றைக்கி வந்து பூஜை பண்ண பிறகு தான் கொஞ்சம் நல்லா இருந்தது, நிம்மதியாகவும் இருந்தது. நீங்களாம் யாருன்னா சஷ்டி விரதம் இருக்கீங்கன்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டு பூஜை ரூம் வந்து இப்படி தான் இருக்குது. எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நீங்களாம் எப்படி வந்து சஷ்டி விரதம் இருந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நானும் வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் இருக்கேன். இது வரைக்கும் நான் இருந்ததே இல்லை. ஃபஸ்ட் டைம் சரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் நான் வந்து சஷ்டி விரதம் இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து என்னால் முடிஞ்ச சஷ்டி கவசம் மட்டும் நான் வந்து எப்போவுமே அது மட்டும்தான் நான் பாடுவேன். ஏன்னா எனக்கு நிறைய இதெல்லாம் தெரியாது. நான் எப்போவுமே கந்த சஷ்டி கவசம் மட்டும் பாடுவேன். ஃபுல்லாக பாடிட்டு அதுக்கப்புறம் பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஏதாவது சாப்பிட்டு சாமிக்கிட்ட வைக்கிற பாலும் பழமும் மட்டும் கொஞ்சம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் லஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சிடுவேன். ஏன்னா லஞ்சே நான் ஈவினிங் 4 மணிக்கு மேலே தான் சாப்பிடுவேன். ஏன்னா காலையில் எந்திரிச்சு 6:00 நாங்கள் வேலைக்கு போயிடுவேன். அதனால் வந்து என்னால் வந்து காலையில் சாமியும் கும்பிட முடியாது. சும்மா குளிச்சுட்டு வந்து சாமி கும்பிட்டு அப்படியே கிளம்பிடுவேன். விளக்கெல்லாம் பொத்தி சாமிலாம் கும்பிட முடியாது, ரொம்ப டைம் ஆகிடும். அதனால் வந்து ஈவினிங்கில் வந்து தான் நான் எப்போவுமே சாமி கும்பிட்டு விளக்கு பொத்தி சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடவே ஆரம்பிப்பேன். நீங்களாம் எப்படி சஷ்டி விரதம் இருக்கீங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம மனசு சுத்தமாக இருந்தால் போதும். இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்லாம் கிடையாது. ஃபஸ்ட் கடவுள் பொறுத்த வரைக்கும் நான்வெஜ்ஜு சாப்பிடாமல் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து கணவன் மனைவி அது வந்து இல்லாமல் இருக்கணும். அவ்வளோதான் நான் மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. ரொம்ப சுத்தமாக இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. நம்ம வந்து எதையும் மனசில் கெட்டது நினைக்காம நல்ல விஷயமே நினச்சோம்னா நம்ம என்ன கடவுள்கிட்ட வேண்டுமோ அதை கண்டிப்பாக நமக்கு கடவுள் கொடுப்பாரு. உங்களுக்காக நானும் வேண்டிக்கிறேன். நீங்களும் வந்து உங்களுக்கு என்ன கஷ்டம்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கண்டிப்பாக உங்களுக்காகவும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நான் கொஞ்ச நேரம் சஷ்டி பண்ணேன், அது நீங்களும் கேளுங்க. பாய்.